வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைம் பாஸுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அமேசானு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்னு ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா வெப் சீரிஸையும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு டைம் பாஸா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்பை ஓபன் பண்ணிட்டு சட்டமன்ற நிகழ்வை பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ சுவாரஸ்யமா சட்டமன்றம் போகுது. போத் ஏங்க நம்ம வந்து கிரெடிட்ஸை வந்து எல்லா தரப்புக்கும் தரணும். ஸோ ரூலிங் பார்ட்டியா இருக்கட்டும், அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கட்டும், அந்த கேள்வி பதில், அப்புறமா வந்து அந்த நயவஞ்சகமா வஞ்ச புகழ்ச்சி அணி, இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்றாங்க. சோ எல்லாருமே லைக் பண்ணியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்து டாம் அண்ட் ஜெரி அப்படின்ற ஷோ போடுவானுங்க. அந்த எலி கிட்ட வந்து அந்த பூனை மாட்டின்னு படுற கஷ்டமோ, சில டைம் அந்த பூனை கிட்ட வந்து அந்த எலி மாட்டின்னு படுற கஷ்டமோ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்பத்தி சட்டமன்ற நிகழ்வு போகுது. அதாவது சில டைம் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கிட்ட மாட்டிக்கின்னு டிஎம்கே தத்தளிக்குது. முக்காவாசி டைம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கிட்ட மாட்டிக்கின்னு இந்த டிவிகே படுற வேலையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. பட் இந்த சட்டமன்றத்தில் இந்த கருப்புள்ளின்னு இருக்கும். அதாவது ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க ஒரு பிளாக் டாட்டை வச்சீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த சட்டமன்றத்தில், குறிப்பா இப்ப நடந்த சட்டமன்றத்தில் எனக்குன்னு பிடிக்காத ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்குங்க. ஏங்க விஜயை தூக்கி அப்படி ஓரமா வைங்க. அவர் வந்து கேம்லயே இல்லாத மாதிரி, அவர் வந்து ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர் மாதிரி தான் விஜய். ஸோ விஜயை தூக்கி ஓரமா வைங்க, வந்து இப்படியே உட்காந்து போறதுக்கு தான் அவரு. பட் இந்த சட்டமன்றத்தில் எனக்கு சுத்தமா ஒரு 3 பேரை பிடிக்கலங்க. நம்பர் 1ஓட நீங்க எல்லாருமே ஒத்து போவீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 ஆதவ் அர்ஜுன். எதுனா ஒண்ணு ஷோ காஸ் பண்ணும். நானும் இருக்கேன் பாடுறா சட்டமன்றத்துல, மேடையில மட்டும் நான் ஃபயர் தெரிக்க ஸ்பீச் பண்றேன், இங்கேயும் நான் ஃபயர் தெரிக்க ஸ்பீச் பண்ணிட்டு எதுனா ஒண்ணு பண்ணி அசிங்கப்படுறது. அதாவது நம்ம வீட்டுல உட்காந்து பசங்கிட்ட பேசுற மாதிரி சட்டமன்றத்துல பேசினா எப்படிங்க? நீங்க பொதுக்கூட்டத்துல நின்று 1000 குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், ஏன்னா ஆப்போசிட்ல இருந்து பதில் வராது. பட் சட்டமன்றத்துல பேசினா உடனுக்குடன் பதில் தர போறாங்க, அண்ணன் மொக்க வாங்குறாரு. 2வது எனக்கு யாரை பிடிக்கலன்னா சுத்தமா இந்த மரிய வில்சனை பிடிக்கல. ஏங்க நேத்து பண்ண சம்பவத்தை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த சம்பவத்தை நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். இந்த மரிய வில்சன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆட்டிடியூடே அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு 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 கர்வமான ஆட்டிடியூடு. அந்த கர்வமான ஆட்டிடியூட் நம்மளுக்கு சுத்தமா பிடிக்கல. 3வது இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர். இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா இந்த முந்திரி கொட்டைன்னு வாங்க பாருங்க. அதாவது எதுவுமே தெரியலனாலும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசி இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மொக்க வாங்குவார். சோ எனக்கு இந்த சட்டமன்ற நிகழ்வுல பிடிக்காத 3 கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கேரக்டர்ஸ். உங்களுக்கு எந்தெந்த கேரக்டர் பிடிக்கல அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. நேத்து வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா மரிய வில்சன் பண்ண ஒரு சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஏங்க இந்த நாடே காரி துப்புதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் நேத்து இவர் பண்ண சம்பவம். காரி துப்பிட்டாங்க எல்லாமே. குறிப்பா வந்து நமக்கு ஏன் டென்ஷன் ஆகுதுன்னா, இவரால அந்த கிறிஸ்டியானிட்டின்ற மதமும் பாதிக்கப்படுது. ஏங்க போற இடத்துல எல்லாம் நான் ஒரு கிறிஸ்துவன் சொல்லிட்டு இவர் பண்ற விஷயங்கள் வந்து அந்த மதத்தையும் பாதிக்குது. குறிப்பா எல்லா கிறிஸ்துவர்களும் இப்படிதான் இருப்பாங்களா, இப்படிதான் தெனாவுட்டு பூச்சின்னு சுத்தி இருப்பாங்களா, இப்படிதான் வந்து யாரையும் மதிக்காம பேசிட்டு இருப்பாங்களான்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா மரிய வில்சன் ஏற்படுத்தி விட்டுறாரு. நம்மளே ஆல்ரெடி 1008 வாட்டி சொல்லியிருக்கோம், மதம் என்பது உன் வீட்டு டோருக்கு உள்ள வச்சுட்டு தான் வெளியில வரணும். அது நார்மல் மனுஷனா இருந்தாலும் அப்படிதான். எல்லாத்தையும் பூட்டி வீட்டுக்குள்ள வச்சுட்டு வெளில வாங்க. குறிப்பா அரசியல்வாதிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதத்தையோ ஜாதியோ தங்கள் முதுகு மேல வச்சுக்கிட்டு போவே கூடாது. ஆனா இந்த மரிய வில்சன் என்ன பண்றாருன்னா, தான் மேல இருக்கிற தவறுகளை அப்படி திசை திருப்ப என்ன பண்ணிடுறாரு, ஒவ்வொரு வாட்டியும் தான் ஒரு கிறிஸ்துவன் அடையாளப்படுத்துறாரு. ஏன்னா அப்பதான் கிறிஸ்துவர்கள்லாம் நம்மளை தூக்கி வச்சுப்பாங்க, கிறிஸ்துவர்கள்லாம் நம்மளை கைவிட விட்டு மாட்டாங்க அப்படின்னு தூக்கி வச்சு கிறிஸ்துவர்களை பெருமைப்படுத்தினா சந்தோஷம். போய் நின்னுங்கன்னு ஏதோ ஒரு நல்ல இதை அனௌன்ஸ் பண்ணிட்டோ பேசிட்டோ கிறிஸ்துவர்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷம். பண்ணுது எல்லாம் அவ பேரை வாங்கி தர மாதிரி தான். பட்ஜெட்டை வாசிக்கும் போது ஐயோ உலகமே துப்புச்சு. ஒரு நம்பர் சொல்லுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே துப்புனாங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஏங்க ஒரு எம்எல்ஏ, இந்த கதையை கேளுங்களேன், அந்த எம்எல்ஏ எதுனா தப்பா பேசியிருந்தா கூட பரவாயில்லைங்க, அவர் வந்து ஃபர்ஸ்ட் இவர் அப்ரிஷியேட் பண்றாரு. எங்க ஊர்ல இருக்கிற இவரோட மருமகன், ஜேபிஆரோட மருமகன், ஜேபிஆர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் குளச்சல் நினைக்கிறேன் அந்த சைடு பகுதியை சார்ந்தவர். சோ அவருடைய மருமகன் இவர் வந்து நிதியமைச்சர் ஆகியிருக்காரு. இவருக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போன பட்ஜெட் செஷன்ல அவர் படிக்கும் போது சில தவறுகள் இருக்கு,
ஏன் அந்த தவறுகளை பத்தி இவர் பேசுறாருன்னா, இவருக்கு தமிழ் மேல அவ்வளவு பற்று. அந்த எம்எல்ஏவோ சொல்றாரு, எனக்கு தமிழ் மீது பற்று ஜாஸ்தியா, நிதியமைச்சர் வந்து வாசிக்கும் போது இந்த தவறுகளை செய்கிறார். இதை நான் இங்க பாருங்க, திருப்பி அவர் சொல்ற, இதை நான் ஒரு குறையாக சொல்ல விரும்பவில்லை, குறை சொல்றேன்னு சொல்லல. நெக்ஸ்ட் வாட்டி பட்ஜெட் படிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருந்தா இதை தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். ஏங்க இதுதாங்க, தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு ராஜ்மோகன் வந்து பாருங்க, அந்த இவர் யார் ராஜ்மோகன் அட்மையர் பண்றாருன்னா, அந்த தமிழ் பற்று காரணமா ராஜ்மோகன் அட்மையர் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ராஜ்மோகன் கொஞ்சம் தமிழ உங்களுக்கே நல்லா தெரியும்ல, சந்திரன் வந்து விட்டார், சூரியன் மறைய தொடங்கி விட்டது, இப்படின்னு ஒரு எதிரை முனையில பேசுற கேரக்டர். சோ தமிழ் கொஞ்சம் ஃப்ளூவெண்டா வர கேரக்டர் ராஜ்மோகன். சோ ராஜ்மோகனையும் குறிப்பிட்டு சொல்றாரு. உதாரணத்துக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா தமிழ் பேசுறாரு. சோ நெக்ஸ்ட் வாட்டி நீங்க வரும்போதும் எங்க குறைய எடுத்துக்காதீங்க, திருத்திட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏங்க இது தப்பாங்க. ஏங்க ஒரு உண்மையான கிறிஸ்துவன்னா என்ன தெரியுமா செஞ்சிருப்பான்? உண்மையான கிறிஸ்துவன்றதை விடுங்க, உண்மையான மனுஷன், ஒரு நல்ல மனுஷன் என்ன தெரியுமா பண்ணிருப்பான்? யாருன்னா ஒரு அட்வைஸ் பண்ணா, எஸ் சார், ஓகே சார், நான் ஏத்துக்கிறேன் சார், இந்த தடவை தப்பு பண்ணிருக்கலாம், நெக்ஸ்ட் வாட்டி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார். ஏங்க இதுதாங்க உண்மையான மனுஷன். ஏங்க தவறே சுட்டி காட்டக்கூடாதா? யாருமே தவறே சுட்டி காட்டக்கூடாதா? நான் கேட்கிறேன். ஏங்க நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, மக்களோ இல்ல யாரோ ஒரு குறைய சுட்டி காட்டினா யூ ஹேவ் டு கரெக்ட் இட். அதை விட்டுட்டு இந்த மனுஷன் ஏஞ்சி நின்னுகிட்டு, எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன், born கிறிஸ்டியன். இதுல வேற இவர் வந்து கிறிஸ்டியானிட்டி இருக்கிறார் உள்ள. எங்களுக்கு வந்து எங்க மதம் சொல்லி கொடுத்தது இருக்குது அன்பு, அமைதி, இரக்கம். யாரு இவரு வந்து அன்பை பத்தி பேசுறாரு, அமைதியை பத்தி பேசுறாரு, இரக்கம் பத்தி பேசுறாரு. இவரோட வீடியோவை பார்த்து ஊரே துப்பிச்சு. திருப்பி சொல்ற, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை வீடியோ நம்மளே போட்டோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அன்பு, அமைதி, இரக்கமா. எது வீடு பூந்து ஒரு லேடி அட்டாக் பண்ணுறது அன்பு கத்து கொடுத்த மொழியா, அமைதி கத்து கொடுத்த மொழியா, இரக்கம் கத்து கொடுத்த மொழியா, அதுவும் கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்த மொழியா? நான் சொல்றேன், சரி இப்படியே ஏங்க நான் கிறிஸ்டியன், அதனால அவர் நல்லாவே பேசுவேன். அன்பு, அமைதி, இரக்கம் கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்துச்சு. மற்ற மதம்லாம் என்ன அச்சிங்கன்னு சாவுங்கடா நான் கத்து கொடுத்துச்சு? இல்ல நான் கேட்கிறேன், இந்துல எங்கன்னா அச்சிங்க சாவுன்னு சொன்னாங்களா? இல்ல முஸ்லீம்ல எங்கன்னா அச்சிங்க சாவுன்னு சொன்னாங்களா? ஏங்க எல்லா மதமும் அன்பு, அமைதி, இரக்கத்தை தான் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஆனா அதை நம்ம பண்றோமான்றதுதான் இங்க பிரச்சனை. சரி, அன்பு, அமைதி, இரக்கம்னு சொன்னீங்களே, நேற்று சட்டமன்றத்தில் எப்படி பிஹேவ் பண்ணீங்க மிஸ்டர் மரியா வில்சன்? யாருக்காகவும் நான் சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. இப்படிதாங்க நானு, என்னோட யூனிக் ஸ்டைல் இப்படிதாங்க நான் பண்ணுவேன். என்னங்க இது? ஐயே, ஏங்க ஒரு எம்எல்ஏங்க, ஒரு மினிஸ்டருங்க. நான் கேட்கிறேன், உங்க விஜய் சொல்றாரு, மிஸ்டர் மரியா வில்சன் இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். அப்ப இந்த டைலாக பேச முடியுமா உங்களால? விஜய் கிட்ட சொல்ல முடியுமா? நான் விஜய் சார், நான் என்ன மாத்துன்னு சொல்றீங்க? அப்படிலாம் என்னால முடியாது, நான்லாம் மாற மாட்டேன் சொல்ல முடியுமா உங்களால? எங்க சொல்லிதான் பாருங்களா, அப்புறமா உங்களை மாத்திடுவாங்க. ஏங்க அந்த ஆட்டிடியூடு, அந்த பேசுற விதம், இந்த முகம் சுளிக்கும் வகையில் அப்படின்வாங்க பாத்தீங்களா, அந்த முகம் சுளிக்கிற வகையில் நேற்று வந்து மரியா வில்சன் செயல்பட்டாரு. ரொம்ப இது வந்து ஏன் நான் இன்னும் ஆதங்கப்பட்டு பேசுறேன்னா, ஐடென்டிஃபை பண்ண விரும்பல. ஏங்க ஒரு மதத்தையே இவரு அசிங்கப்படுத்துறாருங்க. அந்த மதத்துல நான் இருக்கிறதுனால எனக்கும் அது ஒரு அசிங்கமா இருக்கு. ஒரு கிறிஸ்டியானிட்டின்ற நேமையே இந்த மனுஷன் வந்து ஸ்பாயில் பண்ணி சுத்துறாரு. அதுவும் ஏங்க ஒரு சட்டமன்றத்துல பேசிட்டு, அவ்வளவு கர்வமா, அவ்வளவு ஆட்டிடியூட பேசிட்டு, எது இவர் வேற பாஸ்கெட் பால் பிளேயரா? சார் நான் பாஸ்கெட் பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸ் ஆடுவேன், டிஃபென்ஸ் ஆடுவேன். பாஸ்கெட் பால் எத்தனை டோர்னமெண்ட் ஜெயிச்சாருன்னு தெரியல, நேஷனல்ஸ் ஆடினாரா இன்டர்நேஷனல்ஸ் ஆடினாரானோ நம்மளுக்கு தெரியல. சும்மா அந்த பால் எடுத்து அப்படி போட்டு ட்ரை பண்ணிருப்பார் போல சின்ன வயசுல. இவரோட தண்டவாளம்லாம் நம்மளுக்கு தெரியும், ஒன்னும் பெரிய சாதனைலாம் பண்ணல. அவங்க அண்ணன் தான் பாஸ்கெட் பால் பிளேயர், இவரு கிடையாது. எனக்கு அஃபென்ஸும் ஆட தெரியும், டிஃபென்ஸும் ஆட தெரியும். எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு நேற்று சூப்பரா பேசுனீங்களே. ஏங்க பேசிட்டு அவர் உக்காந்த விதம்னு ஒண்ணு இருக்குங்க. ஏங்க மைக்க டப்புன்னு அடி. ஏங்க உண்மையிலே சொல்லணும்னா குடிகாரன் கூட அப்படி பண்ண மாட்டாங்க. எங்க கஞ்சா குடிக்க கூட அப்படி பண்ண மாட்டான். பேசிட்டு கோவத்துல மைக் அப்படியே டப்புன்னு அடிச்சுட்டு அப்படியே உக்காந்தாருங்க. அவரு இவரு சபாநாயகர் சொல்றாரு, இது அவர் ஒன்றும் தப்பா சொல்ல, இதெல்லாம் ஒரு லைட்டா எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. எங்க ஒரு அட்வைஸ் பண்ணது தப்பு கிடையாது, இதெல்லாம் லைட்டா எடுத்துக்கோங்க, கூலா எடுத்துக்கோங்க, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கன்ற மாதிரி சபாநாயகர் சொல்றாரு. ஏங்க போன வாட்டி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், எது நேத்துக்கு முந்தா நேத்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் செஷன்ல
ஏன்னா அங்க வந்து ஒரு எம்எல்ஏ வந்து இந்த திட்டங்கள்ல கலைஞர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தியிருக்காரு, இந்த திட்டங்கள்ல அவர் இருக்காரு அப்படின்னும் போது ஏன் 1,28,000 கடன் வச்சீங்க, அதுலயும் அவர் இருக்காருன்னு சொல்லாமா அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆகுங்கன்ட்டு இந்த ஆளு பிபி ஏறி நிற்காப்ல. யாரு? மாண்புமிகு அமைச்சர் மரியன் வில்சன் பிபி ஏறி கத்தின்னு இருக்காரு அவர் பாட்டுக்கிட்டு. சபாநாயகர் அங்க பார்த்து பேசாதீங்க, என்ன பார்த்து பேசுங்கன்றாரு. மனுஷன் கேட்கவே இல்லை. மிஸ்டர் விஜய் சார், நான் கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லையா? இப்படிதான் வந்து ஒரு அமைச்சர் வந்து ரிப்ளை பண்ணணுமா? ஒரு சட்டமன்றத்துல வந்து இப்படிதான் பேசணுமா? மைக்கை இப்படிதான் தட்டு விடணுமா? இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூடு? எப்படி நீங்க இந்த மாதிரி ஆட்டிடியூடெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க இவர் சொல்றாருங்க, நேற்று மரிய வில்சன் பேசும்போதே சொல்றாரு, நான் வந்து 25-30 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் நான் பேசுவேன். ஸோ எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏங்க தமிழை வந்து நீங்க அப்படியே பேசுங்கன்னா யாரும் சொல்லல, தமிழை ஒழுங்கா பேசுங்க. அங்கன்னா திருக்குறளை எழுதி கொடுக்குறாங்க, உங்களா டெய்லி திருக்குறள் படிக்க சொல்றோமா, கம்பராமாயணம் சிலப்பதிகாரத்தெல்லாம் அப்படியே படிக்க சொல்றோமா? நார்மல் வேர்ட்ஸ் தானே. ஏன் ஒரு நம்பர்ஸ் உங்களால படிக்க முடியாதா? நான் சொல்றேன், இதுதான் என் யூனிக் ஸ்டைல், எங்களால மாத்திக்க முடியாதுன்னு சொல்றீங்க. சரி இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ் ஒண்டி அப்படியே பச்சு கிழிச்சிடுறீங்களா? இங்கிலீஷ் ஒண்டி பேசணும்னா 1008 பேசலாம். இந்த மாதிரி கேரக்டர்ஸை எப்படிதான் இவங்கலாம் வந்து இது பண்றாங்கன்னு தெரியல. ரொம்ப ஆக்சுவலா ஸ்பாயில் பண்றாரு. டிவிகே கவர்மெண்டோட இமேஜே ஆக்சுவலா ஸ்பாயில் பண்றாரு. அந்த மாதிரி பிஹேவியரை நம்ம என்னைக்குமே, ஏங்க நான் ஒன்று சொல்றேன், இவரு சொல்றாரு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், என்னாலாம் மாற்ற முடியாது, இதுதான் என் யூனிக் ஸ்டைல், இப்படிதான் வரும் எனக்கு அப்படின்றாரு. ஏங்க இவர் காலேஜ் வேற வச்சு நடத்துறாருன்னு சொல்றாருல, 25-30 வருஷமா நான் வந்து இன்ஸ்டியூட் ரன் பண்றேன்னு சொல்றாருல, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனு. அங்க படிக்கிற மாணவர்கள், என்னால இவ்வளவுதான் படிக்க முடியும், என்னால இப்படிதான் ட்ரெஸ் போட முடியும், என்னால இப்படிதான் பேச முடியும்ட்டு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சுத்திக்கின்னு இருந்தா மிஸ்டர் மரிய வில்சன் சும்மா இருப்பாரா? டே ஏன்டா ஃபார்மல்ஸ்ல வராம இப்படி வரீங்க, என்னால இப்படிதான் வர முடியும், டே என்னடா இப்படி அசிங்கமா பேசுற, என்னால இப்படிதான் பேச முடியும் அப்படின்ட்டு உங்க காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சுத்தினா இதுதான் என் யூனிக் ஸ்டைலு, நான் இப்படிதான் இருப்பேன். சும்மா இருப்பீங்களா மரிய வில்சன்? இல்ல சொல்லுங்க, இல்ல இப்படிதான் என்கரேஜ் பண்றீங்களா காலேஜ்ல? நீங்க டிசியை குத்த அனுப்பிட மாட்டீங்க. எங்க மிஸ்டேக்ஸ் ஆர் டு பி கரெக்டட். எங்க தவறு செய்யாதவன் யாரும் கிடையாது, எல்லாருமே தான் தவறு செய்வான். இங்க உட்காந்து பேசுறது நான் ஒண்டினா அப்படியே ஃப்ளூவெண்டா எல்லாத்துக்குமே பேச நம்புதலே சில வேர்ட் ஸ்லிப் ஆகும். எஸ், நெக்ஸ்ட் வாட்டி ஸ்லிப் ஆகாம பாத்துக்கணும். ஒரு எம்எல்ஏ சொல்ற ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வைஸை கன்சிடர் பண்ணணும். இதே ஒரு நல்ல கிறிஸ்டியன், அதான் திருப்பி சொல்றேன், ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலே என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சார் நீங்க சொல்லிட்டீங்க, நான் நெக்ஸ்ட் வாரத்துல இருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார், ஒன்றும் தப்பு இல்லை, அவ்வளவுதாங்க. இதை நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா ஏங்க நானே அப்ரிஷியேட் பண்ணி இப்போ வீடியோ போட்டிருப்போம்ப்பா, இதுதான் என் மனுஷன், இப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு குறைய சுட்டி காட்டினா ஓகேங்க நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் பாரியா, இது மனுஷையா. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நான் ஒரு கிறிஸ்டியன், எனக்கு இந்த மதம் இதுதான் சொல்லி கொடுத்துச்சு, நீ டைலாக்லாம் நீங்க பேசியிருந்தீங்கன்னா கூட நானே அப்ரிஷியேட் பண்ணிருப்பேன். பரவாயில்லப்பா, ஏதோ அந்த பைபிள்ல 4 வார்த்தை இவருக்கு நல்ல வார்த்தையாச்சும் போய் சேர்ந்துருக்கு, அதனால இவர் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா போய் நின்றுக்கிட்டு அப்படி காது கத்திட்டு மைக்கை போட்டுன்னு தப்புன்னு அடிச்சுட்டு நம்மளாம் இந்த டைலாக் பேசலாமா? ஸோ ஒரு சட்டமன்றத்தில் ஏங்க இவரோட கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூடே இப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏங்க அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த சண்டை போடும் போது எப்படி இருந்திருப்பாரு, எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்திருப்பாருன்னு. அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டு போறதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப எவ்வளவு ஆக்ரோஷம் இவருக்குள்ள இருக்கு. இவர் வந்து அன்பு, அமைதி, இரக்கம்னு டைலாக் பேசுறாரு. பட் திஸ் திங் ஷுடன்ட் பி என்கரேஜ். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஒரு சட்டமன்றத்துல ஏங்க எனக்கு தெரிஞ்ச சட்டமன்றத்துல யாருமே இந்த பிஹேவியரை பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த டப்புன்னு அடிச்சுட்டு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் செங்கோட்டையன் சார் சொல்லித்தரேன், இவரால் தான் அவர் கெட்டு போட்டாரு. செங்கோட்டையன் பாருங்களேன், எப்பவுமே பேசணும் டப்புன்னு சாய்ப்பார். அது பொறுமையா சாய்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதை பார்த்துட்டு தான் இவர் டப்புன்னு ஆச்சு. மிஸ்டர் விஜய் தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் தான் வந்து நல்ல முடிவு எடுக்கணும். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு சட்டமன்றத்துக்கே மாண்புக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோவமா சில விஷயங்கள் இருந்தாலும் சில சைடு வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, அந்த சட்டமன்ற நிகழ்விலே ஒரு ஜாலியான வைபான மோடும் இருக்கும். ஏன்னா விஜய்லாம் எங்க விஜயே சிரிக்கிற அளவுக்குலாம், விஜய் நார்மலா வந்து மூஞ்சி இப்படியே தான் வச்சுன்னு உட்காந்துக்கிற கேரக்டர், விஜயே சிரிக்கிற அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபன் மூமெண்ட்ஸ் நடக்குது. ஏங்க எஸ், உறுப்பினர்கள் அப்படிதான் எடுத்துட்டு போகணும், ஜாலியா எடுத்துட்டு போகணும். ஒரு சட்டமன்றத்தை பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஏ 2 பேரும் ரூலிங் பார்ட்டியும் சரி அப்போசிஷனும் சரி யாருக்கு வேலை செய்றீங்க?
எங்க மக்களுக்கு நல்லது லாஸ்டா போய் சேரணும். அங்க வந்து இண்டிவிஜுவலியோ பர்சனல் அட்டாக்ஸோ பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் பேசுனது வந்து பாத்தீங்கன்னா அதிக பேர் கவனத்தை ஈர்த்துச்சு. ஆக்சுவலா ஓபிஎஸ் வந்து பொறுமையா பேசினாலும் அழகா சூப்பரா பேசுவாரு. அந்த கவுண்டர் அட்டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா வந்து ஓபிஎஸ் தருவாரு. இன்னைக்கு வந்து பேசும்போது ஃபுல்லா திராவிட கட்சிகளின் வளர்ச்சியை பத்தியும் திராவிட கட்சிகள் என்னென்ன மக்களுக்கு செஞ்சிச்சு அப்படின்ட்டு லைனா லிஸ்ட் போட்டு குறிப்பா கடந்த 5 வருஷத்துல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கீழே இருந்த ஆட்சி என்னென்ன திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு. எல்லா திட்டத்தையும் பட்டியலிட்டாரு. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில இருந்து கட்டணமில்லா பேருந்துல இருந்து. பிகாஸ் இந்த திட்டங்கள்லாம் நம்ம இன்னைக்கும் ஏன் பெருமையா பேசிட்டு இருக்கோம்னா இந்த திட்டத்தை நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலா சில திட்டங்கள்ல எந்த கவர்மெண்ட் நினைச்சாலும் எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணலாம். பட் இந்த மக்கள் நல திட்டங்களை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா மக்களே கொதித்து எழுந்துருவாங்க. அததான் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே சொல்லுவாரு, நம்ம எடுத்துட்டு வர திட்டத்தை யாருமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்டாப் பண்ணா அதுக்கு வந்து எதிர்த்து மக்களே போரிடுவார்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த திட்டங்கள்ல பட்டியலிட்டுட்டு இவரு ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா டிவிகே பார்த்து கேட்கிறாரு, ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை போட்டிருக்கீங்க, அந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல எந்த திட்டமும் இல்லையே, கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணிருக்கீங்க. சோ இந்த முதல் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு, மக்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. உடனே செங்கோட்டையன் இந்த சைடு ஏஞ்சி நின்று, ஏங்க கொஞ்சம் காமெடியா இருக்கும் இதை கேளுங்க. செங்கோட்டையன் இந்த சைடு ஏஞ்சி நின்று என்ன சொல்றாருன்னா, ஏங்க நீங்களே நிதி அமைச்சரா இருந்திருக்கீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும், தேர்தல் அறிக்கையில சொல்ற திட்டங்கள்லாம் உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சோ கொஞ்சம் டைம் ஃப்ரேம் எங்களுக்கு வேணும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 5 வருஷத்துல நாங்க வந்து எப்படின்னா நிறைவேற்றுவோம் சொல்லல, பட் நிறைவேற்றுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இடம் மாதிரி உட்காந்து இருக்கீங்க. யாரு? ஓபிஎஸ் அகலாகிறாரு. அதாவது ஓபிஎஸ் வந்து டிவிகளை ஜாயின் பண்ண வேண்டிய ஆளாம். அதை மறைமுகமா நீங்க இடம் மாறி உக்காந்து இருக்கிறனால ஓவரா அந்த சைடுக்கு துதி பாடாதீங்க அப்படின்னு வந்து செங்கோட்டையன் கலாச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு ஓபிஎஸ் என்ன தெரியுமா பண்ணாரு? ஓபிஎஸ், ஏங்க நான் வந்து உங்களை வந்து உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கலாம் நான் சொல்லல, பட் டாப் ஸ்கீம்ஸ் இருக்கும், அந்த டாப் ஸ்கீம்ஸ்ல நீங்க எதனா ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தானே இருக்கணும். உதாரணத்துக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே கட்டணமில்லா பேருந்துல கையெழுத்து போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா அது வந்து டாப் ஸ்கீம். சோ ஏதோ ஒரு ஸ்கீமை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு பண்ணாங்க. அது மாதிரி நீங்க 1008 ஸ்கீம்ல உங்களுக்கு டாப் ஸ்கீம் நிறைய இருக்கு. எது? 2500 ரூபாய் இருக்கு, 6 சிலிண்டர் இருக்கு. அப்புறமா நீங்க ஏன் கட்டணமில்லா பேருந்து தமிழ்நாடு முழுக்க சுத்தலாம்னு சொன்னீங்க. அதுல எதனா ஒண்ணு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமே, பட் நீங்க பண்ணல. அதனாலதான் ஏமாற்றம்னு நான் சொல்லுறேன். இன்னொன்னு சொல்லிக்கிற, இடம் மாறி உக்காந்துக்கிறேன்னு என்ன நீங்க சொல்றீங்க? முதல்ல இடம் மாறுந்து யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பஞ்சு வச்சாரு. ஏன்னா டிவிகேக்கு ஃபர்ஸ்ட் யார் போனா? செங்கோட்டையன் தான் போனாரு. ஏடிஎம்கேல இருந்து டிவிகேக்கு அவர் தான் போனார். டாப்னு இப்படி அச்ச உடனே அந்த சைடு என்ன பண்ணிட்டாரு? ராஜ்மோகன் நினைச்சிட்டாரு. ராஜ்மோகன் வெயிட் பண்ணிருப்பாரு, யாருன்னா எதனா பேசுங்க, எனக்கு எதனா நேரம் வந்தா நான் ஏஞ்சி பேசுறேன்ட்டு. ராஜ்மோகன் என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு கவுண்டர் அட்டாக். செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா இடம் மாறி உக்காந்து இருந்தாலும் அவரு சட்ட பையில இருக்கிற போட்டோவை வந்து பாருங்க மாத்தல, எங்க தலைவர் வந்து அதை மாத்த சொல்லல, இன்னுமே ஜெயலலிதா அவர்களின் புகைப்படத்தை வச்சுக்கிட்டு தான் செங்கோட்டையன் உக்காந்து இருக்காரு. ஆனா போட்டோ மாத்துந்து யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். யாரு? ராஜ்மோகன் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் பாக்கெட்ல அம்மா போட்டோ இல்ல, ஸ்டாலின் அவர்களின் போட்டோ இருக்கு. அதை வந்து சூசமா கலாய்க்கிறாரு. இவர் சொன்னதே எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. ஆதவர்ஜுன் திருப்பி அதுக்கு ரீ எக்ஸ்பிளனேஷன் தராரு. எங்க ஆளு போட்டோ பாருங்க, அம்மா போட்டோ ஏதாவது வச்சுன்னு இருக்காரு, ஆனா நீங்க ஓபிஎஸ் உங்க போட்டோவை பாருங்க, நீங்க தளபதி போட்டோவை மாத்திட்டீங்க அப்படின்ட்டு ஆதவர்ஜுன் எதனா பேசணும்ல, இல்லைன்னா வந்து அவருக்கு தூக்கம் வராது, எதனா பேசணும்ட்டு அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. உடனே ஓபிஎஸ் அந்த சைடு கவுண்டர் அட்டாக். சோ இந்த கவுண்டர் எல்லாம் பாருங்க டப்பு டப்புன்னு நடக்குது. உடனே அவர் என்ன சொல்றாரு? பேரறிஞர் பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டோவை வச்சுக்கின்னு ஏமாத்துற பழக்கம் எனக்கு கிடையாது. யார? செங்கோட்டையனே டைரக்ட் அட்டாக். இந்த போட்டோவை காட்டின்னு ஏமாத்துற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. மனசுல, அதாவது உள் மனசுல புரட்சி தலைவர் இருக்காங்க, புரட்சி தலைவர் இருக்காங்க, எல்லாருமே தான் இருக்காங்க. உங்களை மாதிரி வெளியில போட்டோவை காட்டின்னு ஏமாத்துற எல்லாம் நான் கிடையாதுன்னு உண்டாங்க. பாத்தீங்கன்னா சிரிப்பு. அப்புறமா வந்து இது மாதிரி தாங்க. ஏங்க ஒரு கவுண்டர் அட்டாக் பண்றீங்கன்னா ஒரு ஜாலிக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு போயிடணும்.
அதை விட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என்ன இருக்காங்க? மக்களுக்காக வேலை செய்யறதே நீங்க வந்து இப்படி கொச்சப்படுத்திடக்கூடாது. சட்டமன்றத்தை யாருமே அதை இன்னொரு விஷயம் நான் பாராட்டுவேன். சபாநாயகர் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றாரு, இந்த சைடு இருக்கிற உறுப்பினரும் சரி, இந்த சைடு இருக்கிற உறுப்பினர்களும் சரி, நீங்க வந்து அவை மாண்புக்கு குந்தகம் விளைவிக்காத வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுங்க. ஏன்னா இதெல்லாம் லைவ்ல பார்த்துன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆச்சு வந்து பாத்தீங்கன்னா எதை வெளியில விடணுமோ அதை தான் வெளியில விடுவோம். இப்ப எல்லாருமே லைவ்ல பார்த்துன்னு இருக்கனால உங்களுடைய கருத்துக்கள் மக்கள் ஸ்ட்ரைட்டா பாக்குறாங்க. ஸோ பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளும் போது ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நேத்தே நீங்க பார்த்திருப்பீங்க, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து அழகா கலாச்சிட்டு இருந்தாரு. அதாவது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஏஞ்சி நின்று பேசும்போது என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்களை சுட்டி காட்டி பேசுறாரு. விஜய் அந்த செகண்ட் டே என்ன பண்ணிருப்பாருன்னா, உதயநிதி அவர்கள் வந்து அந்த குறுவை சாகுபடிக்கு வந்து சிறப்பு தொகை கேட்டிருப்பாரு. அதை வந்து இவர் என்ன பண்ணிருப்பாரு விஜய்னா, அதை தான் நாங்க ஆல்ரெடி தந்துட்டோமே, நீங்க அதை பார்க்கலையா, நியூஸ் பேப்பர் பச்சாதானே தெரியும்னு கலாச்சிருப்பாரு. அதை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அழகா எடுத்து அவர் சொல்றாரு, உங்க பக்கம் இங்க இருக்கிறதெல்லாம் படத்தை பார்த்து நீங்க எல்லாம் வந்தவங்க, நாங்களாம் வந்து கொள்கையுடைய முரசொலி படித்து திறந்துள்ள செய்தியை படித்து பொதுக்கூட்டத்தில் பேசி இந்த பக்கம் உள்ளவங்க அதிமுக தான் சரி திமுக தான் சரி பேசி நாங்க வந்தவர்கள். எங்களை பார்த்து நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கலன்றீங்க, இதெல்லாம் எப்படி சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கெல்லாம் படம் பார்த்து வளர்ந்தவர்கள். எது படம் பார்த்து அரசியலுக்கு வந்தவங்க நீங்க. நாங்கெல்லாம் அப்படி வந்தவங்க கிடையாது. நாங்கெல்லாம் கொள்கையை பேசி பேசி அரசியலுக்கு வந்தவர்கள். நீங்க எங்களை பார்த்து நியூஸ் பேப்பர் படிச்சீங்களான்னு கேக்குறீங்களான்ட்டு அழகா பேசினாரு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து செம்ம ரிப்ளை கொடுத்தாரு. இவ்வளவு வருஷமும் நாங்க கட்சியில வந்து இந்த கொள்கைகளை பேசி மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து தான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கிறோம். திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும். பக்கத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே குஷி, வா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நம்மளை பத்தியும் பேசுறாப்ல அப்படின்ட்டு அவருக்கு ஒரு குஷி. ஸோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. நாங்களாம் வந்து எங்களுக்குலாம் வந்து டெய்லி நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு எங்க தலைவர் ஃபோன் போடுவாரு. ஃபோன் போட்டு என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, இந்த தொகுதியை போய் பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்கன்ட்டு எல்லா வேலைகளையும் நாங்க வந்து ரிலாக்ஸே இல்லாம டென்ஷனா சுத்திட்டு இருக்கோம். கடந்த 5 வருஷமா சுத்தணும். அதை திருப்பி இவரும் கலாய்கிறாரு. நாங்க 5 வருஷமா டென்ஷனா சுத்தணும், ஆனா நீங்களா ரிலாக்ஸா இருக்கீங்களே, யார டிவிகே அமைச்சர்களை பார்த்து நீங்களா ரிலாக்ஸா ஜாலியா இருக்கிறீங்களே அப்படின்னும் போது புஷியானந்த் எஞ்சி அங்க ஒரு கவுண்டரு, நீங்களாச்சு கடந்த 5 வருஷம் தான் டென்ஷனா இருந்தீங்க, நாங்களாம் டெய்லி டென்ஷனா இருக்கிறோம், எங்க தலைவர் வேலைக்கு மேல வேலை வாங்கின்னு இருக்காரு அப்படின்ட்டு இவர் ஒரு பில்டப் விட, நெக்ஸ்ட் உடனே அவரு ஒரு கவுண்டரு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பிஸியானந்து எப்பவுமே பிஸியா தான் இருக்கிறாரு அப்படின்னு கலாச்சு. சோ இந்த மாதிரிங்க நம்ம என்ன சொல்றோம்னா, சட்டமன்றத்தை ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போய் ஜாலியா எடுத்துட்டு போங்க. வேண்டிய நேரத்துல சண்டை போடுங்க. பர்சனல் அட்டாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ஒருத்தர் அட்வைஸ் பண்றாங்கன்னா எல்லாருமே அட்வைஸை எடுத்துக்கணுங்க. பேரை நீங்க வந்து ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. ஸோ நேத்தோட நிகழ்வு இன்னைக்கு ஸ்டார்டிங் நிகழ்வு தான் இது. இன்னுமே சட்டமன்றம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னென்ன ஃபன் இன்னைக்கு நடக்க போகுது, இல்லை யாருன்னா அச்சிக்கிறாங்களா கிச்சிக்கிறாங்கன்றதெல்லாம் பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.